வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து டிசம்பர் 10ஆம் தேதி புதன்கிழமை என்ன என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னையோட அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நமக்கு மார்க்கெட் எப்படி ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இன்னையோட மார்க்கெட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த ஏற்கனவே ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் மூவ் ஆச்சா அப்படிங்கிறத நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இன்னையோட மார்க்கெட்டில் நம்ம எந்தெந்த இடத்துல பொசிஷன்ஸ் எடுத்துருந்துருக்கலாம், ஸோ மார்க்கெட்டில் நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதற்கு சம்பந்தமாக இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நாளையோட மார்க்கெட் எந்த சப்போர்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் சைடு போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கா, இல்லைனா சப்போர்ட் சைடு மார்க்கெட் வந்து புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு கிளியராக புரியும். ஸோ இதெல்லாம் சேர்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நாளையோட மார்க்கெட்டில் நிஃப்டி, சென்செக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து எப்படி ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு வந்து நிஃப்டி 50யோட ப்ரைஸ் ஆக்ஷன்லேருந்து ஆரம்பிக்கலாம். அண்ட் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஏன் வந்து வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா ஸோ தட் நிறைய பேருக்கு புரியும் அப்படின்னா. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு நாள் நமக்கு வந்து முந்தானேத்து என்ன சொல்லியிருந்தோம்னா, நிஃப்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துருந்தா புரியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ யூஸ்வலாக என்னன்னா நமக்கு என்ன சொல்லியிருந்தோம்னா, ஃபர்ஸ்ட் கேண்டில் 8ஆம் தேதி ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருந்துச்சு. அதனால நான் வந்து பேங்க் நிஃப்டி நெகட்டிவாக இருந்தனால நிஃப்டி 50 ஒரு ப்ரைஸ் டவுன், அதாவது ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி நிஃப்டி 50 வந்து ஒரு கேப் டவுனில் வந்துச்சு. அதே மாதிரி நம்மளோட பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி ஒரு கேப் டவுனில் தான் ஆச்சு. ஸோ இது ரெண்டுமே ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸுங்கிறத ஒரு 100% புரியுது. ஏன் ஆனால் நமக்கு வந்து நிஃப்டி 50 புரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் நான் பேங்க் நிஃப்டியை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து சென்செக்ஸை பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸில் லிஸ்ட் பண்ணியிருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸும் லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸும் பேங்க் நிஃப்டியில் லிஸ்ட் பண்ணியிருக்கிற லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து இப்போ நிஃப்டியை பார்க்கும்போது ஏன் பேங்க் நிஃப்டி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நிஃப்டியை வந்து 3 விஷயமா பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ நிஃப்டி இருக்குது அப்படின்னா நிஃப்டியை வந்து நமக்கு 3 முக்கியமான விஷயங்கள். ஒன்று வந்து பேங்க் நிஃப்டி, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி, மூணாவது நம்மளோட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ நிஃப்டி ஐடி நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டர் இருக்குது, நான் ஃபினான்ஷியல் செக்டர் இருக்குது. அப்போ ஃபினான்ஷியல் செக்டரை ஃபுல்லாக கவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. அப்படிங்கிறனால நம்ம வந்து பேங்க் நிஃப்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னாவே நமக்கு வந்து நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ரெண்டாவது, நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ஐடியோட நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து நிஃப்டியோட பார்க்க முடியும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் நிஃப்டியோடது, நிஃப்டி ஐடியோடது அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட மூணோட ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லா ஸ்டாக்ஸை விட ஏன் நான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஏறக்குறைய ஒரு 10% ஸ்டாக்ஸுக்கு நிஃப்டி 50ல் இருக்கிற ஒரு 10% கேஷ் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. 10% இருக்கிறனால நம்ம வந்து இந்த 3 இண்டெக்ஸஸையும் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நிஃப்டியை ஃபாலோ பண்ணுறீங்களோ சென்செக்ஸை ஃபாலோ பண்ணுறதாக இருந்தால் ஓகே. இப்போ நம்ம இன்னையோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலைனா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் நான் லேட்டாக தான் எந்திரிச்சேன். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் நான் எந்திரிச்சிட்டனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் காலையில் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் போட முடியல. ஆனால் நம்ம கிஃப்ட் நிஃப்டி பார்த்துருந்தோம் அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ஃபாலிங் கேரக்டரில் தான் இன்னைக்கு காலையில் இருந்துச்சு. ஸோ காலையில் 6:30க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதே அதுக்கு முன்னாடியே பார்த்துருந்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 6:30க்கு ஸ்டாக்னண்ட்டாக இருந்தாலும் 9 o'clockலேருந்து 9:15க்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் நமக்கு இது கொடுத்துச்சுங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த 9 to 9:15 பார்க்குறது கிஃப்ட் நிஃப்டியை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போது நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஃபாலோ பண்ணியிருந்தீங்க நீங்கள் 9 to 9:15 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷனில் கேப் டவுன் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் நமக்கு வந்து நிஃப்டி 50 வந்து 9:15லேருந்து 10 o'clock வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல இந்த 3 கேண்டில், அதாவது நமக்கு ஒரு 45 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நமக்கு ஒரு 100 and 200 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் கேண்டில் நீங்கள் கேப் டவுன் ப்ரெடிக்ட் பண்ணல அப்படின்னா கூட நீங்கள் செகண்ட் கேண்டில் இருந்து மார்க்கெட் எடுத்திருந்தீங்கன்னா 70 பாயிண்ட்ஸ்னா ஆல்மோஸ்ட் லைக் 2 ஸ்ட்ரைக்ஸ் நம்மளோட ஆப்ஷன்ஸில் 2 ஸ்ட்ரைக் மூவ் ஆயிருந்திருக்கும். அதுவும் இன்னைக்கு எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறனால கரெக்டாக பொசிஷன்ஸ் எடுத்திருந்தோம்னா அழகாக நமக்கு இன்னைக்கு ப்ராஃபிட்ஸை எடுத்துருந்துருக்கலாம். ரெண்டாவது ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், ஏன் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் லோ, அதாவது நவம்பர் 26, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நவம்பர் 17ஆம் தேதி இருந்த லோ தான் பார்த்தீங்கன்னா 25,750. ஸோ இந்த ரெண்டும் சேர்த்து நமக்கு பார்க்கும்போது தான் இன்னையோட மார்க்கெட் வந்து இந்த 2 ப்ரைஸ் லெவலையும் டெஸ்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ 25,850யும் 25,750யும் டெஸ்ட் பண்ணியிருக்கு. அண்ட் இங்கிருந்து மார்க்கெட் வந்து 25,750லேருந்து திருப்பியும் ரிவர்ஸ் போயிருக்கு. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா
இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிஃப்டி 50 வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு சரிவு நிலையில் இருந்தது. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 3 டேஸ் கழிச்சு மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட்ஸ்க்கு வந்து புஷ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஸோ இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி டே நிஃப்டி அப்படிங்கிறனால வாலடைலிட்டி எண்ட் ஆஃப் த டேல நீங்க எடுக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் காலையில நமக்கு வந்து ஒரு கண்டிப்பா நீங்க வந்து ப்ராப்பரா பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் நம்ம வந்து கேஷ் அவுட் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 60, 70 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்டாவது நமக்கு வந்து இந்த 9:15லேருந்து நமக்கு 10:30 வரைக்கும் இருக்கிற பாயிண்ட்ஸ்ல வந்து நமக்கு பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10:30லேருந்து ஒரு 12 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கா புஷ் ஆச்சு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 25,850 வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நமக்கு வந்து ஓவர் நைட் ஹோல்டிங்ஸ் வந்து எக்ஸ்பைரி டே அன்னைக்கெல்லாம் நமக்கு வந்து தேவையே அதாவது அதை பற்றியே நம்ம யோசிக்க கூடாது. நமக்கு வந்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரினா புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாள் மட்டும்தான் நம்ம வந்து ஹோல்ட் ஓவர் இல்லைனா நம்ம வந்து கேரி ஆன் பண்ணுறதை பற்றி யோசிக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து மார்க்கெட்டில் பொசிஷன்ஸ் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறது தான் நல்லது. மோஸ்ட்டாக நீங்கள் இன்ட்ராடே பண்ணீங்கன்னா தானாகவே புரோக்கர்ஸ்லேருந்து க்ளோஸ் ஆயிரும். இல்லை நீங்கள் கேரி ஓவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் இன்னியோட பொசிஷனில் வந்து நமக்கு ஒரு 12 இல்லைனா 12:15ல் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். அப்போ இன்னியோட பொசிஷனில் நம்ம ட்ரெண்டை ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா புட் ஆப்ஷன் பையர்ஸ்க்கும் அதே மாதிரி கால் ஆப்ஷன் பையர்ஸ்க்கும் 2 பேத்துக்குமே ப்ராஃபிட்டபிளுக்கான சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறனால லாஸ்ட் ஒரு 1 ஹவர் ட்ரேட்ஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட்டில் இந்த 2 தான் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் 2 பேத்துக்குமே மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராஃபிட்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இன்னையோட மார்க்கெட்டில் இருந்துச்சு. அப்போ நாளையோட நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு நமக்கு பார்த்தோம்னா மார்க்கெட்ல நாளைக்கு முக்கியமான சப்போர்ட் என்னவா இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 25,750யும் அதே மாதிரி மார்க்கெட்ல நாளைக்கு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் எது வரைக்கும் மார்க்கெட் புஷ் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 26,000ம் நிஃப்டி 50யோடது. ஸோ இந்த 26,000 தாண்டுமா அப்படின்னா மார்க்கெட் வந்து சம்டைம்ஸ் 26,000 ஸ்ட்ராங்காக மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த 26,000 தாண்டறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்கு. ஒன்று. அப்போ இந்த 26,000 அப்போ மார்க்கெட் வந்து மேலே போகுமா இல்லை கீழே வருமா நம்ம சொல்லிட்டோம். இது வந்து பிவட் லெவல் 25,850 வந்து இப்போ இருக்கிற அட் த மணி. ஸோ இப்போ நாளைக்கு வந்து ப்ரைஸ் இதை தான் டிட்டர்மைன் பண்ண போகுது. இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் பாசிட்டிவாக போகும். இல்லை இதுக்கு கீழேயே சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து நாளைக்கும் ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னா ஓகே. அப்போ இது 26,000 ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் 25,750 ஒரு சப்போர்ட்னு சொல்லிட்டோம்னா மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம 2 டேட்டா மூலியமா பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட நிஃப்டி இண்டெக்ஸ் அதாவது நிஃப்டியோட இந்தியா விக்ஸ் டேட்டா பார்க்க போகிறோம். அப்போ இந்த இந்தியா விக்ஸ் டேட்டா பார்க்கும்போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா நமக்கு வந்து போன வாரம் அதாவது நமக்கு வந்து டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து இந்த இந்தியா விக்ஸ் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. அப்போ 8ஆம் தேதியிலேருந்து இந்த இந்தியா விக்ஸ் டேட்டா மேலே போயிருந்துச்சு. ஓகே. அப்போ 8ஆம் தேதி மார்க்கெட் நமக்கு ஒரு டவுன்ஃபால் இருந்துச்சு. அப்போ இந்தியா விக்ஸ் மேலே போச்சு. நம்ம எல்லாத்துக்கும் சொல்லியிருந்தோம் இந்தியா விக்ஸ் எப்போ எல்லாம் மேலே போகுதோ அப்போ வந்து மார்க்கெட் ஒரு டவுன்ஃபாலிங் கேரக்டர் இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே. அப்போ இது வந்து நமக்கு திங்கக்கிழமை. நமக்கு செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து கிரீன் கேண்டிலாக இருந்துச்சு. அண்ட் கடைசியாக இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது அப்படியே நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷனோட ஒபே தான் ஆகும். 9:15 9:15க்கு ஆரம்பிச்சது 10:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்தியா விக்ஸ் டேட்டா க்ரோ ஆச்சு. இந்தியா விக்ஸ் டேட்டா அதுக்கப்புறம் நெகட்டிவாக டவுன்ஃபால் ஆனது. இன்னையோட மார்க்கெட் பொசிஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் பொசிஷன்னாலும் ஆனால் நமக்கு வந்து இந்த 10:30லேருந்து பார்க்கும்போது இந்தியா விக்ஸ் டேட்டா ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபாலிங் கேரக்டரில் இருக்குது. அப்போது நாளையோட இந்தியா விக்ஸ் டேட்டா நமக்கு ஓப்பன் ஆகும்போது ஒரு நெகட்டிவாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட்ஸ் பாசிட்டிவ் ஆகும். ஸோ அப்போ இந்த 10.9லேருந்து இந்தியா விக்ஸ் டேட்டா கொஞ்சம் இறங்கி 10.5 வரைக்கும் வந்துச்சுன்னா நமக்கு வந்து மார்க்கெட் 10.5 வரைக்கும் வந்துச்சுன்னா நமக்கு வந்து நாளைக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் நிறையா இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அப்போ இந்தியா விக்ஸ் டேட்டா நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அண்ட் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி நமக்கு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எக்ஸ்பைரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா கடைசி 1 ஹவரில் நமக்கு கால் ஆப்ஷனோட இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கு. அது நமக்கு தெரியும் நம்மளோட எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறனால. பட் நம்மளோட டோட்டல் வால்யூம் பார்த்தோம் அப்படின்னா அட் த மணியில் நமக்கு வந்து இன்னையோட மார்க்கெட்டில் எக்ஸ்பைரி அப்போ டோட்டல் வால்யூம் இஸ் க்ளோஸ் டு 3 CR. ஸோ 3 CR வந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கான வால்யூம். ஸோ இப்போ இன்னையோட இந்தியா விக்ஸ் டேட்டா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ எவ்வளோ வால்யூம்ஸ் கூடி இருக்குன்னு பாருங்கள். ஸோ 3 crores வந்து எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எனக்கு இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஒரு 6-8 மாதத்தை நான் ஞாபகம் வச்சுருந்தேன்னா கூட எனக்கு வந்து 3 crores வந்து ரொம்ப ரேராக தான் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அப்போ 3 crores இருக்குது. ஆனால் நமக்கு அடுத்த வாரத்துக்கான எக்ஸ்பைரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்டில் ஹையஸ்ட் கால் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது 78 lakhs தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கால் அட் 9:15 இருக்குது, கால் அட் 3:30. ஸோ 3:30யோட சேர்த்து பார்க்கும்போது அடுத்த வாரம் டிசம்பர் 16க்கான ஒரு எக்ஸ்பைரிக்கான பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 78 லட்சம் தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இந்த ஆப்ஷனை வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறனால நாளைக்கு நமக்கு மார்க்கெட் புதுசாக ட்ரேட்ஸ் எல்லாம் ஃபில் ஆகும்போது பயங்கரமாக ஷூட் அப் ஆயிரும். ஸோ அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்னைக்கு
நம்ம சென்செக்ஸை வச்சு நிஃப்டியை ப்ரிடிக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ என்னன்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சென்செக்ஸ்லையும் நிஃப்டிலையும் ஒரே மாதிரி இருக்கிறனால நமக்கு வந்து சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எந்தெந்த பிரைஸ்ல இருக்குங்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கலாம்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால பிசிஆர் ரேஷியோ பார்க்கலாம். அப்போ இந்த பிசிஆர் ரேஷியோ பார்த்தோம்னா ஓவரால் பிசிஆர் ரேஷியோ ஏறக்குறைய வந்து 0.7 இருக்கு. அதே மாதிரி நமக்கு வந்து 0.7 இருக்கு. அதே மாதிரி நம்ம 15 ஸ்ட்ரைக் பிரைஸ் நமக்கு வந்து மார்க்கெட் மேல அதிகமா போறது பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் போகும். அப்போ அந்த 15 ஸ்ட்ரைக் பிரைஸை நான் வச்சேன் அப்படின்னா நம்மளோட சென்செக்ஸ்ல நமக்கு பார்த்தீங்கன்னா பிசிஆர் ரேஷியோ 7.1 ஓவரால் பிசிஆர் ரேஷியோ வந்து 6 இருக்கு. பட் இந்த 15 ஸ்ட்ரைக் பாயிண்ட் வைக்கும்போது மார்க்கெட் பாசிட்டிவா போறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து அப்போ நிஃப்டி 50 வந்து இந்தியா விக்ஸ் டேட்டா கீழே வந்ததுக்கு அப்புறமும் அதே மாதிரி நம்ம சென்செக்ஸை வச்சு பார்க்கும்போது நிஃப்டி 50 பாசிட்டிவா போறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் பில்ட் பண்றோம். ஸோ அப்படிங்கிறனால நாளையோட மார்க்கெட் 26,000 டச் ஆகிறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் டவுன்ஃபால் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,000, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25,750யும் செகண்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25,500. இது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா ஒருவேளை மார்க்கெட் கீழே வந்தா இருக்கு. ஆனால் நாளைக்கு பார்க்கும்போது நமக்கு மார்க்கெட் பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருக்கு. அப்படிங்கிறனால 26,000ம் 26,200 வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கான ஒரு சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. இதுதான் நமக்கு வந்து நிஃப்டி 50ல எக்ஸ்பெக்ட் பண்றது. அதே மாதிரி நம்ம சென்செக்ஸ்ல பார்த்தாலும் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போதே தெரியுது கால் ஆப்ஷன்ஸ்ல வந்து நிறைய பிரைஸ் வந்து இருக்குங்கிறனால மார்க்கெட்ல கால் ஆப்ஷன் ஹோல்டர்ஸ் வந்து அதிகமா இருக்காங்க. ஸோ மார்க்கெட் பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ஸ்க்கான ஒரு சான்சஸ் நமக்கு நிறைய இருக்கு அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். அதே மாதிரி லாஸ்ட் 1 ஹவர் பிசிஆர் ரேஷியோ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கால் ஆப்ஷன் பையிங் அண்ட் செல்லிங் இருக்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஸோ இதை நம்ம வச்சு நமக்கு பார்க்கும்போது நாளைக்கு சென்செக்ஸ் பாசிட்டிவா போறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அண்ட் சென்செக்ஸ் வந்து 85,000 வரைக்கும் மார்க்கெட் வந்து போகலாம். ஒருவேளை டவுன்ஃபால் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 84,000 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம். ஸோ அப்படிங்கிறனால நம்ம சென்செக்ஸை பொறுத்தளவு பிவட் பாயிண்ட்னு சொன்னோம்னா இப்போ அட் த மணிக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு 84,400. அப்போ இந்த 84,400லேருந்து மார்க்கெட் வந்து மேலே போச்சு அப்படின்னா 85,000 வரைக்கும் மார்க்கெட் புஷ் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் நாளைக்கு நமக்கு இருக்கு. இதுதான் வந்து சென்செக்ஸோட ஒரு ஃபர்ஸ்ட் முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத சொல்லலாம் 85,000. அதே மாதிரி நமக்கு வந்து ஒருவேளை சென்செக்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி நடக்கல டவுன்ஃபால் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து 84,000 வரைக்கும் வர்றதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சென்செக்ஸ்க்கு நமக்கு எனக்கு பிடிச்சது இந்த பாக்ஸ் தான். ஸோ நம்ம வந்து ஒரு பாக்ஸ் போட்டு வச்சிட்டோம்னா இந்த ரேஞ்ச்குள்ள சென்செக்ஸ் இருக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் நாளைக்கு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ 85,000ம் 84,000க்கும் நடுவில் இருக்கும். அண்ட் பிவட் லெவல் அதாவது எந்த பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு டவுன்ஃபாலை கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84,000லேருந்து மார்க்கெட் வந்து கீழே வந்தா நம்ம வந்து ஒரு டவுன்ஃபாலிங் நேச்சரை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அப்போ சென்செக்ஸை பொறுத்தளவு நமக்கு வந்து முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் இதுதான் 85,000ம் 84,000ம். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி அண்ட் இந்த பேங்க் நிஃப்டியில் இன்னைக்கு முக்கியமாக நம்ம கவனிக்கும் போது பேங்க் நிஃப்டி வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஸ்டேட் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு 9ஆம் தேதி நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேப் டவுனில் ஃபார்ம் ஆனாலும் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியோட ஓப்பனிங் ப்ரைஸ் அண்ட் க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பக்கத்தில் தான் இருக்குது. சென்செக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸோட ஓப்பனிங் ப்ரைஸ் இதுதான் ஓப்பனிங் ப்ரைஸ், இங்கே தான் க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து இன்ட்ராடேல வந்து பெரிய டிஃப்ரென்சஸ் இல்லை. ஆல்மோஸ்ட் லைக் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சென்செக்ஸில் இருந்து 90 பாயிண்டாக இருந்து 90 பாயிண்ட்டு. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏறக்குறைய எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குன்னு மெஷர் பண்ணிடலாம். கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 40 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஆனால் நமக்கு ஆச்சரியம் கொடுக்குற மாதிரி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து இன்னையோட மார்க்கெட் வந்து நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பொசிஷனை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்கான ஒரு க்ரோத் ஃபேஸில் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இன்னைக்கு வந்து ஒரு பாசிட்டிவான கன்சாலிடேஷன் தான் பேங்க் நிஃப்டி நடந்துச்சு. அப்போது இதே ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட்ஸ் நடந்துச்சுன்னா நாளைக்கு வந்து கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 59,500 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அண்ட் இதிலிருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59,800 வரைக்கும் ரீச் அவுட் ஆகலாம். ஸோ இந்த ஒரு அப்பர் லிமிட் தான் நான் வந்து பேங்க் நிஃப்டி ஒரு டவுன்ஃபாலிங் கேரக்டர் வரும் அப்படிங்கிறது நாளைக்கு நமக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை. ஸோ அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டி நாளைக்கு வந்து புஷ் ஆகிறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ 59,800 வரைக்கும் நாளையோட மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி போகிறதுக்கான ஒரு சான்சஸ் நமக்கு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நமக்கு வந்து நாளைக்கு முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி டேட்டா காலையில் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். காலையில் கிஃப்ட் நிஃப்டி டேட்டா எப்படி ஓப்பன் ஆகுது, அதே மாதிரி யூஎஸ் மார்க்கெட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டேட்டான்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக இப்போதைய நிலைமையில் இந்தியா விக்ஸ் டேட்டா. ஸோ நாளைக்கு மார்க்கெட் க்ரோ ஆகுது அப்படின்னா இந்தியா விக்ஸ் கண்டிப்பாக ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவரில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெட் கேண்டில் வந்துச்சுன்னா நமக்கு வந்து 3 இண்டெக்ஸஸும் க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு நிறையா இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.